அதாவது ஒரு மேனுஃபேக்சர் அப்படின்னா உற்பத்தியாளர் அப்படின்றவர் சரிங்களா 4 அதாவது 2.5ல் 2.3ல் எக்ஸசைஸு 6th கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோ. மேனுஃபேக்சர் ஹேஸ் 600 liters ஆஃப் எ 12% சொல்யூஷன் அப்படின்றது ஆசிட் அப்படின்னு. அதாவது 600ல் 12% ஆசிட் கலந்தது, 12% ஆசிட் கலந்த ஒரு சொல்யூஷன் உற்பத்தியாளர் தயாரிக்கிறார். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு கொஸ்டினை வாசிக்கிறேன் அப்படியே. ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் 30% ஆசிட் சொல்யூஷன் மஸ்ட் பி ஆடட் அப்படின்ட்டு. அப்போ இதோட 30% ஆட் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு லிட்டர் கிடைக்கும்ல, அது நம்மளுக்கு தெரியலை. சரிதான் சொல்கிறது. 30% ஹவு மெனி லிட்டர்ஸ்ன்றிருக்குல்ல, அப்போ எக்ஸ் தான் அந்த லிக்விட் லிட்டர்ஸ். எக்ஸ் லிட்டர் ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் 30% என்னது 30% ஆசிடு சேர்த்து ஆட் பண்ணுறோம், சொல்யூஷன் கிடைக்குது. இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு அந்த கிடைக்கிற ஆன்சரானது மொத்தம் கிடைக்கும்ல சொல்யூஷன். மொத்த சொல்யூஷன்னா 600 + எக்ஸ், அது ஒரு சொல்யூஷன் மொத்தமாக. இங்கிட்டும் அதே மாதிரி கிடைக்கும்ல 600 + எக்ஸ் அப்படின்றது சொல்யூஷன். இதில் 18% விட கம்மியாகவும் கிடைக்கிறது, 15% விட அதிகமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் கொஸ்டினில். அவ்வளோதான், இதுதான் அதோட கான்செப்ட். அதாவது 600%ல் 12% ஆசிட் கலந்த ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதோட 30% ஆசிட் கலந்த சொல்யூஷன். அது எவ்வளோ லிட்டர்னு தெரியல, ஹவு மெனி லிட்டர்ஸ் அதான் தெரியல, அதான் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் மொத்தமாக இருக்கும்ல 600 + எக்ஸு, அந்த சொல்யூஷனானது கிடைச்ச சொல்யூஷனோட 18% விட கம்மியாகவும் கிடைச்ச சொல்யூஷனோட 15% விட அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு கான்செப்ட் சொல்கிறாரு. அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக எடுத்து செய்யணும். சரிதான், இதுதான் இந்த கணக்குடைய கான்செப்ட், இன்இக்வாலிட்டி. குட். அப்போ இதில் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுப்பார். ஃபஸ்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோமா? 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 600 + எக்ஸு இன்ட்டு 15 லெஸ் தேன் 600 × 12 ப்ளஸ் எக்ஸு இன்ட்டு 30 லெஸ் தேன் 600 + எக்ஸு இன்ட்டு 18. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. ரெண்டு இன்இக்வாலிட்டி எடுத்து செய்வோமா? ரைட். அப்படி லேசாக க்ளோஸ் பண்ணிக்க. 600 + எக்ஸு இன்ட்டு 15 லெஸ் தேன் அந்த டோட்டல் இது எவ்வளோ இருக்குது 600 × 12 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 30 அப்படின்றது. ஓகே, குட். இதில் நம்ம என்ன செய்யலாம்? 3ஆல் டிவைட் பண்ணுவோமா? 3ஆல் என்ன செஞ்சலாம்? டிவைட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ டிவைடட் பை 3ன்னு போட்டோம்னா 600 + எக்ஸு 5 3s are 15 லெஸ் தேன். சரியா சொல்கிறது? இதிலேருந்து வேணால் வெளியில் எடுக்கலாம், ஏதாவது வெளியில் எடுத்து டிவைட் பண்ணிக்கலாம். சரியா சொல்கிறது? இல்லை ஹோலா இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 600 × 4 ப்ளஸ்ஸு இது 3ஆல் டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு 10 அப்படின்னு வரும். சரிங்களா சொல்கிறது? மேற்கொண்டு எதுலையும் டிவைட் பண்ணலாமா அப்படின்ட்டு பாரு. டிவைடட் பை 5 போடுவோமா? டிவைடட் பை 5 போட்டோம்னா 600 + எக்ஸ் லெஸ் தேன், இதை 5ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 1 5 is 5, 2 5s are 10, 120 × 4 ப்ளஸ் 5x அப்படின்னு அர்த்தம். அப்போ 600 + எக்ஸு லெஸ் தேன் 4 2 48 480 ப்ளஸ் 5x. எக்ஸை ஒன் சைடாக கொண்டு வா. 600 - 480 லெஸ் தேன் 5x - x. சப்ராக்ட் பண்ணோம்னா லெஸ் தேன் என்ன வரும் பார்த்து நிதானமாக. லெஸ் தேன் இங்கே 4xன்னு வரும். இங்கே என்ன வந்துருச்சுடா தம்பி 600 அப்படின்னா இதில் என்ன வந்துடும் 120 அப்படின்னு வருது. அப்போ டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்
பார்த்து பொறுமையாக நிதானமாக. இந்த இடத்துல ஸ்மால் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாரு. இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணையில் இது என்ன ஆகும் அப்படின்ட்டு பார். சரியா? 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே 2x தானே கிடைக்கும். 2 5 சார் 10 தானே. அப்போ 2x. அப்போ இங்கே என்னது? 2x 2x தான் வரும். அப்போ இங்கே என்ன வந்துடும்? 2x மைனஸ் எக்ஸு. அப்போ என்ன வந்துடும்? எக்ஸு இப்படி வந்துடும். சரியா சொல்கிறது? 120 விட ஸ்மாலஸ்ட் சிறுசு அப்படின்ட்டு கிடைக்குது. 120 விட ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கிடைக்குது. ஃபஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. 600 + 12 ப்ளஸ்ஸு எக்ஸு இன்ட்டு 30 லெஸ் தேன் 600 + x இன்ட்டு 18. சரிங்களா? இதையும் டிவைடட் பை 3ஆல் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. இந்த இடத்துல மல்டிப்ளை வரணும். மல்டிப்ளை அடிஷனை போட்டு விட்றேன் பாரு. தப்பாகுது பாரு. இன்ட்டு அப்போ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வந்துடும்? 2 3 சார் 6 200 இன்ட்டு 12 ப்ளஸ்ஸு 10x லெஸ் தேன் 600 + x 18 வந்து 6 3 சார் 18. சரிங்க? டிவைடட் பை மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 200 இன்ட்டு 4 டிவைட் ஆகாது. சரியா? 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 100 இன்ட்டு 12 ப்ளஸ் 5 2 சார் 10x லெஸ் தேன் 600 ப்ளஸ் 3 2 சார் 6. வேறு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. இல்லை முள்ள மல்டிப்ளை பண்ணு. 100னா 1200 5x லெஸ் தேன் 1800 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3x. அப்போ 1200 மைனஸ் 1800 3x மைனஸ் 5x மைனஸ் 600 லெஸ் தேன் மைனஸ் 2x. மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். 600 கிரேட்டர் 2x. அப்போ 300 கிரேட்டர் எக்ஸு. அப்போ இன்இக்வாலிட்டியை நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? நடுவில் எக்ஸை போட்டுட்டு இப்படி எழுதுகிறோம். எழுதையில் கவனமாக எழுதணும். 120 விட அதிகமாகவும் சேம் டைம் 300 விட குறைவாகவும் கிடைக்கும். எந்த லிட்ரு? அந்த நம்ம ஆட் பண்ணுறோம்ல அந்த ரிக்வயர்ட் லிட்டர். புரியுதா சொல்கிறது? அப்போ நம்ம நிதானமாக அதை யோசிச்சுக்கிறணும். அந்த சிம்பிளில் தான் விஷயம் இருக்குது. சரியா? பார்த்துக்கோ. இது எப்படி வேணாலும் செய்யலாம். 600 லிட்டரில் 12% ஆசிட் கலந்த கலவையோட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. 30% ஆசிடு வித்து சேர்த்த சொல்யூஷன் கிடைக்கிது. அந்த சொல்யூஷன் வந்து எவ்வளோன்னு தெரியல. அப்போ ரிக்வயர்டு சொல்யூஷன் வந்து எக்ஸு. அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அது எவ்வளோக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னா 120 லிட்டரை விட அதிகமாகவும் 300 லிட்டரை விட குறைவாகவும் கிடைக்கும் அப்படின்ற இதுதான் கான்செப்ட்டு. இதை வச்சு பிரிச்சிரு. தனித்தனியாக பிரிச்சுன்னா 2 இன்இக்வாலிட்டி எடுத்து 2 எக்ஸாக கண்டுபிடிச்சி இன்டர்வல் கண்டுபிடி. ஓகேங்களா? குட். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. தேங்க்யூ.